எக்ஸாம்பிள் 3.42 அதில் ஈக்குவேஷனை சொல்லு. இந்த வாரம் நடந்து 3.42 எக்ஸ் ஸ்கொயர் சரி பாரு, பிராக்கெட் இல்லாட்டாலும் போட்டுக்கலாம். டேய் கவனி, வேணான்றாலும் வெளியே போய் எந்திரிச்சு பேசாம. ஏன்னா படிக்கிற ஆளுக்கு தான் நடத்துறது, திருப்பி எழுதி காட்டுறது கஷ்டம். உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேறா, பார்த்துக்க சொல்லிட்டேன். சரி, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஏ வந்து பொறுமையா இந்த ஆன்சர் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். பி வந்து இது எக்ஸை விட்டுறணும், பி 2 இன்ட்டு பிஆர் ப்ளஸ் கியூஎஸ், இதுதான் இதுக்கு அர்த்தம். சரியா? அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். இப்போ நீ எப்பயும் போல் டெல்டா கண்டுபிடி. டெல்டா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் இந்த இருக்கு 2 பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர். சரியான்னு பார்த்துக்க, இந்த போட்டேன். நீங்கள் கோப்பட வேணாம், பாருங்க. தெரியுது, நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதில் ஆன்சர் 2 ஆன்சர் கொடுத்துருக்கு, 2 ஆன்சர் இருக்குது அதில், பாரு வேணா. 0லாம் போட்டு செய்ய முடியாது, 2 ஆன்சர் இருக்குது அதில். சரி கவனி, இந்த எழுதிட்டேன். மைனஸ் 4 ஏக்கு என்ன இருக்கு பாரு, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் 4a. சிக்கு என்ன இருக்கு, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர். சரியாடா? சரி, இப்போ கரெக்ட் பண்ணு, ஸ்கொயர் பண்ணி எடு. 4 இது என்ன ஆயிரும், பிஆர் ப்ளஸ் கியூஎஸ். சரியான்னு பார்த்துக்கோ. மைனஸ் அதை அப்படியே எழுதிக்கிறவா இல்லை ஓப்பன் பண்ணி உள்ள மல்டியில் பண்ணணும். சரியா சொல்கிறது? உள்ள மல்டியில் பண்ணி கொண்டு வா. பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். சரியா? ரைட்டாடா? இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ண 4 வேணால் பொதுவாக எடுத்துக்கிறோமா? ஏய் 4 வந்து வேணால் பொதுவாக எடுத்துக்க, 4 பொதுவாக எடுத்துக்கிறோம் இல்லையா? ரைட். இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஏ ஸ்கொயர்னா பிஆர் ஹோல் ஸ்கொயர், பிஆர் ஹோல் ஸ்கொயர் அப்படி தான் எழுதுனேன். அப்போ பி ஸ்கொயர் ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுறேன், பி ஸ்கொயர். அதே மாதிரி பி ஸ்கொயர்னா கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் 2ab. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும், 2 முன்னாடி போட்டுக்கிறேன். சரியா? 2ab புரியுதான்னு பாரு, 2ab எழுதியிருக்கு, புரியுதான்னு பார்த்துக்க. ரைட்டு. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போ, ஏன்னா நானே வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், பி ஸ்கொயர் ரைட்டு. இப்போ 4 ஆன்சர் எடு. என்னன்னு எதை அடிக்கலாமான்னு பாரு. வேற இதுதானே? வேற. சரி, அப்போ என்ன இருக்கு, 2PRQS மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். டேய் மைனஸ் வெளியே எடுப்போம்டா தம்பி ராஜா. மைனஸ் வெளியே எடுத்தோம்னா இப்படி மாறிக்கிறோம், பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும், கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இது எதான் மாறும், மைனஸாக மாறிடும். 2PSQRன்னு எழுதிக்கிறேன். ஏன் எழுதுறேன் தெரியுதான்னு பாரு. ஒரு ஃபார்முலா செட் ஆகுது வரதுல, அதில் ஒரு ஃபார்முலா செட் ஆகிற மாதிரி இருக்குது, தெரியலையா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் நான் அதை மாற்றி எழுதியிருக்கேன், தெரியுதா? PRQSன்றத எதிர்கிட்ட சேர்த்துருக்கேன் பாரு, பிஎஸ்ஐயும் QRஐ. இங்கே என்ன இருக்கோ அதை சேர்த்துருக்கேன். ஏன்னா நீ எழுதையில ஏபின்னு எழுதணும்ல, ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, பிஎஸ். ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக என்ன இருக்கு, புரியுதா? அப்படி எழுதணும். ஃபார்முலா என்ன மைனஸில் வருமா ப்ளஸில் வருமா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ மைனஸ்ன்னு போடுறோம்,
இப்போ நான் எழுதுறது புரியுதான்னு பார்த்துக்க. மைனஸ் ஆர்கியூ அல்லது கியூஆர் எப்படின்னா எழுதலாம், ஹோல் ஸ்கொயர். வெரி குட், இந்த எழுதிட்டான். இப்போ இது நான் வந்து ஆல்வேஸ் இப்படின்னு சொல்கிறேன். இரு கோப்படாத, பொறுமையா. ஆல்வேஸ் ஸ்கொயர்னு சொல்கிறேன். இல்லை அப்படின்னா இது ஆல்வேஸ் ஸ்கொயர்னு சொல்கிறேன். இரு வரேன், வெயிட் பண்ணு. இல்லை 2 கேஸாக எழுதி காட்டுறேன், எழுதி காட்டு. இப்போ இப்படி இருக்கு. இப்போ இந்த வரு இஃப் இந்த நம்பரு பிஎஸ் மைனஸ் ஆர் கியூ இது எடுக்கிறோம்ல, ஆன்சர் வருது இல்லை, இந்த ஆன்சர் என்ன வந்தாலும் சரி, ஆனால் முன்னாடி என்ன இருக்கு பாரு. அப்போ யோசிச்சுப்பாரு. இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா பிஎஸ் ஈக்குவல் டு ஆர் கியூன்னு வச்சுக்கவேன். இது ரெண்டும் ஒன்றா ஆயிடுச்சுன்னா என்னடா ஆகும்? நல்லா யோசிச்சுக்க. இஃப் பிஎஸ் மைனஸ் ஆர் கியூ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கேன். இல்லை அப்படின்னா இது வேண்டாம், விட்டுரு. இந்த இப்படி எடுத்துக்க. 2 ஆன்சர் இருக்குன்னு உன்ட்ட சொல்லியிருக்கேன், கவனிச்சு பாரு. உன்ட்ட 2 ஆன்சர் இருக்குன்னு சொல்கிறேன். 2 ஆன்சர் இருக்குன்னு சொல்கிறத கவனிச்சு பாரு. ஒரு ஆன்சரு பிஎஸ் ஈக்குவல் டு ஆர் கியூன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கவேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த இடத்துல பிஎஸ் ஈக்குவல் டு ஆர் கியூனா தெரியலையா உங்களுக்கு? 2 ஆன்சர் எப்படி? அப்போ கழிச்சா என்ன வரும்? 0 வரும்னு கூட யோசிக்க தெரியலையா? 2ஐயும் கழிச்சா 0 வந்துடும். 0 வந்தால் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ டெல்டா வந்து 0 கிடைக்கும். தேர்ஃபோர்னு எழுதையில த ரூட்ஸ் ஆர் அப்படின்னு எழுதணும். ரூட்ஸ் ஆர் என்ன எழுதுவியா? ரியல் அண்டு ஈக்குவல். இதுதான் புக்கில் கொடுத்துருப்பான் பாரு. 2 ஆன்சர் இருக்கும் பாரு. இது ஒரு ஆன்சராக இருக்கும் பாரு, ரியல் அண்ட் ஈக்குவல்னு. இன்னொரு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும்னா 2 நாட் ஈக்குவல்டா இருந்தா இன்னொரு ஆன்சர் இருக்கும். இந்த பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இஃப் 2 வேற வேறையா இருந்தா, 2 வேற வேறன்னு வச்சுக்கவேன். 2 வேற வேறனா ஏதோ ஒரு நம்பர், இது ஒரு மைனஸ், இது 2ன்னு வச்சுக்கோ. கழிச்சா என்னடா வரும்? 1 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? 1 வரும். இங்க முன்னாடி என்ன இருக்கு? அப்ப ஆன்சர் என்ன ஆயிரும்? புரியுதான்னு பாரு. அப்ப டெல்டா எதுல வரும்? லெஸ் தென் 0 தானே. 0 எதாவது வந்துடும், சிறுசா வந்துடும். புரியுதான்னு பாரு. மேல என்ன சொல்லியிருக்கேன்னா 2 ஈக்குவல்ட்டா இருக்கு அப்படின்னா 2 0 ஆயிரும். டெல்டா ஆன்சர் 0 ஆயிரும். அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் எழுதிடலாம். 2 வேற வேறையா இருந்தா சும்மா நானும் நம்பர் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்பர் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னா எது வேணாலும் போட்டுக்க, உன்னுடைய விருப்பம். இன்னொக்கெல்லாம் வந்து 3ன்னு போட்டு இங்கே 5ன்னு வேணா போட்டுக்க. கழிச்சா என்ன வரும்? -2. மேலே என்ன இருக்கு? அப்போ இது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். இதோட மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும்? அப்போ எப்படி இருந்தாலும் என்னதான் வருது? மைனஸ் தான் வரும். இந்த நம்பர் பெருசாக இருந்தாலும் சரி, இந்த நம்பர் பெருசாக இருந்தாலும் சரி, மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்கு, ஆட்டோமேட்டிக் அது ப்ளஸ்ஸாக வந்துடும். ஆனால் உள்ள வெளியில் என்ன இருக்குது? அப்போ மொத்தமாக மைனஸோட மல்டிபிள் பண்ணலாம், மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ டெல்டா லெஸ் தேன் 0. தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் அன்ஈக்குவலா என்ன எழுதுவியா? அன்ரியல் ரூட்ஸா? ரூட்ஸ் ஆர் அன்ரியல் எழுதுனேன். இல்லை அன்ரியல் ரூட்ஸ் எழுதுவேன். ரூட்ஸ் ஆர் அன்ரியல். இமேஜின் எழுதிக்கலாம். சில பேருக்கு தெரியாது, அதனால யோசிக்கிட்டே இருக்கு. ரூட்ஸ் அது என்ன கொடுத்துருக்கு பார்த்துக்க. நாட் ரியல் அன்ரியல் எல்லாம் ஒன்று தான், பயப்படாதீங்க. நாட் ரியல்னு எழுதினாலும் சரி, ரியல் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ரைட், புரியுதா அப்படின்னு பாரு. இந்த கண்டிஷனை பொறுத்து தம்பி, இந்த கண்டிஷனை பொறுத்து மாறுறது. அதனால பார்த்துக்கோ. எந்த கண்டிஷன்னா இந்த பிஎஸ் ஈக்குவல் டு எஸ், இந்த இடத்துல எழுதியிருக்க மாதிரி இஃப்னு, அதெல்லாம் பேர் என்ன தரிசத்து, புரியுதான்னு பார்த்துக்கோ. பிஎஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் 2, நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றதான். அது 2 ஆன்சர் இருக்கு. அதுதான் நீ அவசரப்படாத, இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 2 ஆன்சர் இருக்கு. இந்த ஆன்சர் புக்கில் காமிச்சிருப்பாங்க பாரு, இந்த ஆன்சரு. அதுக்கப்புறம் கீழே எழுதணும், நம்ம தான் எழுதணும். 2 ஆன்சரை பொறுத்து வெளியில் என்ன இருக்குன்னு பார்த்துக்க. மைனஸ் இருக்கு, சரியா? ஆனால் ப்ராக்கெட்டில் இந்த பிஎஸ்ன்னு இருக்கனால 2 ஈக்குவலாக இருந்தால் 0 ஆயிரும். 2 வேற வேற இருந்தால் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஆன்சர் கிடைக்கிற ஆன்சர் என்ன ஆன்சராக இருக்கும்? மைனஸில் இருக்கும் அப்படின்றதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க.